ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். என் இயேசு கிறிஸ்து அன்பினாலே ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து தம்முடைய அன்பை கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்காக வெளிப்படுத்தி தந்தார். அந்த அன்புதான் இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை தேசத்திலே வளர்த்து கொண்டிருக்கிறது. உலகமெங்கிலும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறார்கள் என்றால் கிறிஸ்து இயேசுவினுடைய அன்புதான் இன்றைக்கு பெரிய அளவிலே வளர்ந்து நிற்கிறது. அந்த அன்பை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்வோமேயானால் அதன் ஆழம், அதன் உயரம் போய்கொண்டே இருக்கிறது. இந்த நாட்களிலும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் அன்பு கூர்ந்த அநேக நபர்கள் உண்டு. அதிலே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார். அதைத்தான் யோவான் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவளுடைய சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். இயேசு மார்த்தாள் இடத்திலும் அவள் சகோதரியின் இடத்திலும் லாசருவின் இடத்திலும் அன்பாயிருந்தார். ஒரு குடும்பத்தை குறித்து வாசிக்கிறோம். அந்த குடும்பத்திலே 3 நபர்கள் இருக்கிறார்கள். தாய் தகப்பனை குறித்து சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த 3 நபர்கள் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள். இவர்களை குறித்த வேற எந்த விவரங்களும் இல்லை. ஆனால் இந்த 3 நபர்களும் இயேசுவை நேசித்திருக்கிறார்கள் என்பது இந்த வசனத்திலே தெளிவாக தெரிகிறது. இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே 3 பேரோ 5 பேரோ 6 பேரோ 4 பேரோ அத்தனை பேரும் இயேசுவை நேசிக்கிறார்களா? அத்தனை பேருக்கும் தேவன் மேலே ஒரு அன்பு இருக்கிறதா? குடும்பமாக வேதம் வாசிக்கிறோமா? குடும்பமாக ஜெபம் செய்கிறோமா? குடும்பமாக ஆலயத்திற்கு போகிறோமா? குடும்பமாக உட்கார்ந்து பேசும் பொழுது அவரை குறித்து பேசுகிறோமா? ரொம்ப பாக்கியமுள்ள ஒரு குடும்பம் தான் முழு குடும்பமும் இயேசுவை நேசிக்கிற ஒரு குடும்பம். இங்கே இந்த இடத்துல இந்த குடும்பத்தினுடைய தலைவியாக மார்த்தாள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் மார்த்தாளுடைய பெயர் முதலில் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு கூட லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் பெத்தானியா என்கிற கிராமத்திற்கு இயேசு போகும் பொழுது மார்த்தாள் என்னும் ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று வாசிக்கிறோம். மார்த்தாள் அந்த குடும்பத்தின் தலைவியாய் இருந்தபடியினாலே அவரை ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்துக்கு தலைவர் ஒருவர் தான் ஒரு நபரை வீட்டிற்குள்ளே வாங்க என்று சொல்ல முடியும், இன்வைட் பண்ண முடியும், வரவேற்க முடியும். அந்த விதத்தில் இந்த மார்த்தாள் அந்த குடும்பத்திலே இயேசுவை தன் வீட்டுக்குள் அழைப்பதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட சில சம்பவங்களை நாம் பார்ப்போமே ஆனால் மார்த்தாள் அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பாளராக இருப்பதையும் நாம் பார்க்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசுக்கு ராவிருந்து பணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவர்களோடு பந்தி இருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மார்த்தாளுக்கு அந்த இடத்துல பணிவிடை செய்யும் ஒரு பொறுப்பு இருந்தது. அதோடு கூட லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் கூட பற்பல காரியங்களை செய்வதில் பொறுப்புள்ள ஒரு நபராய் இந்த மார்த்தாள் இருந்ததையும் நாம் காண்கிறோம். இதை வைத்துத்தான் மார்த்தாள் தான் அந்த குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்க முடியும், மூத்தவளாக இருக்க முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த 3 நபர்களும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய அன்பை ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 3 பேருக்கும் 3 விதமான பக்தி ஆண்டவர் மேலே இருக்கிறது.
3 பேரும் 3 விதத்தில் ஆண்டவரை நேசிக்கிறார்கள். மார்த்தாளினுடைய நேசம் எப்படி இருக்கிறது என்றால், இயேசுவை தன் வீட்டிற்கு வரவேற்க வேண்டும், வருகிற இயேசுவுக்கு விதவிதமான ஆகாரங்களை சமைத்து கொடுக்க வேண்டும், அவர் என் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் நல்ல வாய்க்கு ருசியை சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம், அந்த ஒரு விருந்தோம்பல் என்னும் குணம் மார்த்தாளிடத்தில் இருந்ததை நாம் பார்க்க முடியும். எனவேதான் இயேசு அந்த இடத்துல வந்திருக்கிறார். இயேசு வந்திருந்தால் அவருடைய சீஷர்களும் இன்னும் பல மக்களும் அங்கே வந்திருப்பார்களே. எனவே அவர் போகும் பொழுது வெறுமையாக போகக்கூடாது என்று சொல்லி அவர் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தமடைந்தார் என்று நாம் லூக்காவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். பொறுப்பு நிறைந்தவளாக இருக்கிறாள். வீட்டுக்கு வந்திருக்கிற இயேசுநாதரை நன்கு உபசரிக்க வேண்டும் என்கிற ஒரு அன்பு உள்ளம் கொண்ட ஒரு இருதயம் உடையவளாக இருக்கிறாள். இப்படித்தான் அவள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறாள். அதே போல யோவான் 12ஆம் அதிகாரத்திலும் நாம் பார்ப்போமேயானால் மார்த்தாள் பணிவிடை செய்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விருந்துக்குரிய எல்லா கிச்சன் காரியங்களை எல்லாம் அவள் பொறுப்படுத்தி கொண்டாள். இன்றைக்கு நாம் நம்முடைய வீட்டிற்கு வருகிறதான பரிசுத்தவான்களோ அல்லது தேவனுடைய பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் அவர்களை உபசரிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறதா? அவர்களை அன்போடு கூட உபசரித்து நம்மிடத்தில் இருக்கிறதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோமா? நம் வீட்டுக்கு பசியோடு வந்திருக்கிறவர்களை ஆகாரம் கொடுத்து நாம் அனுப்புகிறோமா? மார்த்தாளிடத்தில் அந்த நல்ல குணம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். இவ்வாறு மார்த்தாள் தன்னுடைய அன்பை, தன்னுடைய பக்தியை இயேசுவினிடத்தில் வெளிப்படுத்தி தான் இயேசுவை எப்படி நேசிக்கிறாள் என்பதை இதன் மூலம் தெரியப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தாளந்துகள் இருக்கும். நம்முடைய திறமைகளையும் தாளந்துகளையும் நாம் எவ்விதம் உபயோகப்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். மார்த்தாளை பொதுவாக குறைத்து மதிப்பிட்டு பேசுவது வழக்கம். மார்த்தாளுக்கு ஆண்டவருடைய பக்தி இல்லை, மார்த்தாள் உலக பிரகாரமான காரியங்களிலே அதிகமாக ஈடுபடுகிறாள் என்று பலர் பல முறை பேசியிருந்தாலும் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இயேசு மார்த்தாளிடத்திலும் அன்பாயிருந்தார் என்று தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு மார்த்தாளிடத்தில் அன்பாய் இருப்பதற்கு ஏதோ ஒரு விஷயம் இயேசுவை கவர்ந்திருக்கிறது அல்லவா? நான் நினைக்கிறேன் உபசரிப்பின் மூலமாக இயேசுவை கவர்ந்தவளாக மார்த்தாள் இருந்திருக்க கூடும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மார்த்தாளுடைய விதவிதமான உணவு வகையினாலே சாப்பிட்டு அவர் கவரப்பட்டு இருக்கலாம். சமையல்னா சமையல், மார்த்தாளுடைய சமையல், குழம்புனா குழம்பு, மார்த்தாளுடைய குழம்பு, அப்படி என்று கூட அவர் ஈர்க்கப்பட்டிருக்கலாம். அப்படி தன்னுடைய பக்தியை தன் வீட்டிற்கு வருகிற இயேசுவுக்கு ஆகாரங்களை செய்து கொடுப்பதன் மூலம், நல்ல உபசரிப்பதன் மூலம் மார்த்தாள் கவர்ந்து கொண்டாள், வெளிப்படுத்தினாள் என்று நாம் பார்க்க முடியும். அதோடு கூட மார்த்தாள் இடத்துல அந்த ஒரு உபசரிப்பின் தன்மை இருந்தாலும் சில விஷயங்களிலே மார்த்தாள் இடத்திலே சில குறைபாடுகள் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். மார்த்தாளுக்கு விசுவாசம் இருந்தது, சாதாரணமான விசுவாசம் இருந்தது. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் மார்த்தாளிடத்தில் இல்லை என்றுதான் சொல்ல முடியும். கொஞ்சம் விசுவாசம் இருந்தது, அதிகமான அவிசுவாசம் இருந்தது. யோவான் லாசரு மரித்து போகிற அந்த சம்பவத்திலே நாம் பார்ப்போமேயானால், மரித்து 4 நாள் ஆகியும் இயேசுநாதர் வரவில்லை. அப்போ இயேசு திடீரென்று 4 நாள் கழித்து அங்கே வருகிறார். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே இந்த மார்த்தாள் என்ன செய்கிறாள்? ஓடி போய் அவருக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். தமிழ்ல கொஞ்சம் தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்பதுதான் அதனுடைய உண்மையான ஒரு விளக்கம். ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது, நீங்க இங்க இருந்திருக்கலாமே, நீங்க இங்க இருந்திருந்தா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இது சாதாரணமான விசுவாசம், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விசுவாசம். இயேசு இருந்தால் அங்கே மரணம் இல்லை, இயேசு இருந்தால் வியாதி மேற்கொள்ள முடியாது,
இயேசு இருந்தால் மரணம் மேற்கொள்ள முடியாது. இயேசு இருந்தால் பலவீனம் நம்மை மேற்கொள்ள முடியாது. இயேசு இருந்தால் சாத்தான் ஜெயிக்க முடியாது. இயேசு இருக்கிற இடத்தில் நாங்கள் தோல்வி அடைவதில்லை. இயேசு இருக்கிற இடத்திலே நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்கிற இயற்கையான ஒரு விசுவாசம் மார்த்தாளுக்கு இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே சொல்லுகிறார், உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், அது எனக்கு தெரியும், உயிர் தெழுதலின் நாளிலே அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்பது எனக்கு தெரியுமே என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்படியானால் கூடுதலாக மார்த்தாளுக்கு உபதேசமும் தெரிந்திருக்கிறது. உயிர் தெழும் நாளிலே அவன் உயிரோடு எழும்புவான் என்கிற உபதேசம் மார்த்தாளுக்கு தெரிந்திருக்கிறது. சமையல் பார்த்து கொண்டு இருந்தாலும், இயேசு வரும்போதெல்லாம் தன் வீட்டிலே சமைத்து கொண்டும் பணிவிடை வேலையை செய்து கொண்டு இருந்தாலும் சத்தியத்தை ஒரு காதாலே கேட்டிருக்கிறாள். பாருங்கள், சொல்லுகிறாள், கடைசி நாளிலே அவன் உயிர் தெழுந்திருப்பான் என்பது எனக்கு தெரியும். பவுல் சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொன்ன அது எனக்கு தெரியுமே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ கொஞ்சம் உபதேசம் தெரிந்திருக்கிறாள், அப்போ கொஞ்சம் சத்தியத்தை தெரிந்திருக்கிறாள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கல்லை எடுத்து போடு என்று சொல்லுகிறார். கல்லை எடுத்து போடு என்று சொன்ன உடனே மார்த்தாளுக்குள்ளே இருந்த ஒரு வார்த்தை என்னவென்றால், நாருமே, 4 நாள் ஆயிற்றே, நாருமே என்று சொல்லுகிற அந்த அவிசுவாச வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இதைத்தான் நான் சொன்னேன், கொஞ்சம் விசுவாசமும் அதிகம் அவிசுவாசமும் இருந்தது என்று சொல்லி. என்ன சொல்லுகிறாள்? நாருமே. இன்னைக்கு அநேக நேரங்களில் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆயத்தமாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ரெடியா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு, நம் ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுப்பதற்கு வந்திருக்கும் பொழுது நாமே சொல்லுகிறோம், நாருமே, தட் இஸ் இம்பாசிபிள், அது முடியாது, அது எப்படி நடக்கும், அது எப்படி சாத்தியமாகும் என்று சொல்லி நம்முடைய அவிசுவாசத்தினாலேயே நாம் ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறவர்களாய் இருக்கிறோம். இங்கே அற்புதம் செய்வதற்காகத்தானே இயேசு வந்திருக்கிறார். ஆனால் அவளோ நாருமே என்று சொல்லுகிறாள். மார்த்தாளுக்கு இயேசு மரண தருவாயில் இருக்கிற தன் தம்பியை உயிரோடு உயிர்ப்பிக்க, சாகாமல் இருக்க பண்ண இயேசுவாலே முடியும் என்ற விசுவாசம் இருந்ததே ஒழிய, மரித்த பிறகும் என் தம்பியை உயிரோடு எழுப்ப அவராலே முடியும் என்கிற விசுவாசம் இல்லாமல் போயிற்று. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறோம்? ஒரு சாதாரண காரியத்திற்காக இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஒரு காய்ச்சல் தலைவலி வந்தால் சுகமாக்குவார் என்று நாம் நம்புகிறோம். ஆனால் கிட்னி ஃபெயிலியர், கேன்சர் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வந்தால் அது எப்படி நடக்கும் என்கிற அவிசுவாசம் தான் நமக்கு மேலோங்கி இருக்கிறது. விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், விசுவாசத்திலே நாம் பெருக வேண்டும், விசுவாசத்திலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் முன்னேற வேண்டும். 50,000 கிடைக்கும் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. ஆனால் 50 லட்சம் கிடைக்குமா என்றால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுதான் மார்த்தாளின் விசுவாசம். உயிரோடு இருக்கும் பொழுது அவன் பிழைத்து விடுவான், சாக மாட்டான் என்கிற நம்பிக்கை இருந்தது இயேசு இருந்தால். ஆனால் செத்து 4 நாள் ஆகிவிட்டது, இனி எப்படி சாத்தியமாகும்? அது நாருமே. இந்த கண்பானவர்களே, மார்த்தாளுக்கு ஒரு விதமான பக்தி இயேசுவினிடத்தில் இருந்தாலும் மார்த்தாளினுடைய அவிசுவாசம் வாழ்க்கையிலே மேலோங்கி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதோடு லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே பார்ப்போமேயானால், மார்த்தாளே, நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர், சகல அதிகாரமும் படைத்த ஒரு வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது எதுக்கு உனக்கு கவலை? எதுக்கு உனக்கு ஒரி? எதுக்கு உனக்கு டென்ஷன்? நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லையே. இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரே, அவர் எல்லாம் பார்த்து கொள்வாரே. ஐயோ, சாப்பாடு செய்யணுமே, பிரசங்கம் முடிய போகுதே, இன்னும் சாப்பாடு ரெடி ஆகலையே, நான் என்ன செய்யன்னு சொல்லும் போதுதான் டென்ஷன் ஆகுது. தங்கச்சி அங்க வந்து உட்கார்ந்துட்டா, உமக்கு அதை குறித்து கவலை இல்லையா?
மார்த்தாளுடைய ஒரு எண்ணம் சரீர பிரகாரமாக இயேசுவை போஷிக்க வேண்டும் என்பது மட்டும்தானே ஒழிய உள்ளான மனுஷனில் தான் பலனடைய வேண்டும் என்கிற ஒரு விசுவாசம் மார்த்தாளுக்கு இல்லாமல் போயிற்றே. அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆண்டவரை ஆராதித்து கொண்டே புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை ஆராதித்து கொண்டே சோர்ந்து போகிறோம். ஆண்டவரை ஆராதித்து கொண்டே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னத்திலேயே வந்து பலவிதமான காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்தில் அமர்ந்து கொண்டே எதையோ சிந்தித்து சோக முகத்தோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இருக்கும் பொழுது நமக்கு என்ன கவலை? இதுதான் மார்த்தாளுடைய விசுவாசம். அடுத்தது, ஆனாலும் இயேசு மார்த்தாள் இடத்துல அன்பாயிருந்தார். ஆனாலும் தம்முடைய அன்பை இயேசு மார்த்தாளுக்கு வெளிப்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக லாசருவை குறித்து நாம் பார்ப்போமே. ஆனால் லாசரு அந்த குடும்பத்தினுடைய ஒரு ஆண் மகனாக இருக்கிறார். லாசருவை குறித்து சகோதரிகள் சொல்லி அனுப்பும் பொழுது, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று யோவான் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். லாசரு வியாதியா இருக்கிறான் என்று சொல்லவில்லை. என் சகோதரன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி அனுப்பவில்லை. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். இப்ப இரண்டாவது, லாசருவையும் இயேசு நேசித்தார், சிநேகித்தார் என்று இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். லாசருவையும் அவர் நேசித்தார் என்றால் லாசரு என்ன செய்தார்? ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். மார்த்தாள் அவருக்கு பற்பல சேவைகளை செய்கிறாள், பணிவிடை செய்கிறாள், அவரை வீட்டிலே ஏற்றுக்கொள்கிறாள் என்றெல்லாம் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரு அப்படி என்ன செஞ்சார்? லாசரு இயேசுவால் நேசிக்கப்படுவதற்கு லாசருவின் இடத்திலே இயேசு எதை கண்டார்? ஒரு இடத்துல கூட பைபிள்ல ஆண்டவர் லாசரு வாயத்திறந்து பேசினார்ங்கிறது வார்த்தையே இல்லையே. லாசரு ஆண்டவருக்காக அதை செஞ்சார்னு எங்கேயுமே இல்லையே. லாசரு இந்த சேவையை ஆண்டவருக்காக செய்தார், ஒரு இடத்துல கூட சொல்லப்படலையே. அப்ப லாசருவை எப்படி ஆண்டவர் சிநேகிக்க முடியும்? எப்படி பரவலான ஒரு பேச்சு, நீர் சிநேகிக்கிறவன், ஆண்டவர் சிநேகிக்கிறவன், லாசரு என்கிற பெயர் எப்படி வந்திருக்க முடியும்? நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, பல நேரங்களிலே பலருடைய பக்திகள், பலருக்கு கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்பு வெளியரங்கமாக வெளிப்படாமல் இருக்கலாம். ஒரு நபர் ஆலயத்துக்கு வந்து கையை காலையும் அடிச்சு துள்ளி குதிச்சு பைபிளை சத்தமா வாசிப்பதும், பிரசங்கத்தை வேக வேகமாக எழுதி எடுப்பதும், முழங்காலில் நின்றே ஜெபிப்பதும், கதறி கதறி ஜெபிப்பதும் எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறது. எல்லாரும் நினைக்கிறார்கள், இந்த மனிதனை போல ஒரு பக்தி யாருமே இல்லை, இந்த மனிதனை போல ஒரு அன்பு கிறிஸ்துவின் மேல் யாருக்கும் இல்லை என்று ஒரு மார்க் போட்டுவிட்டு போய்விடுவோம். ஆனால் மற்றொரு நபரோ இருக்கிற இடம் தெரியாமல் இருந்து தன் வாய்களையும் சத்தமாக திறக்காமல் அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறார். அமைதலாக தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார், அமைதலாக தன்னுடைய பக்தியை வெளிப்படுத்துகிறார். உடனே நம்ம என்ன செய்வோம்? அவர்கிட்ட ஆவியும் இல்லை, அனலும் இல்லை, அவருக்கு ஒரு உற்சாகமே கிடையாது. பிரதர், நீங்க துதியின் வஸ்திரத்தை தரிக்க வேண்டும், உங்கள் ஆவி கட்டப்பட்டிருக்கிறது, அப்படி எப்படின்னு இன்டைரக்டா அடிச்சு தாக்கிடுவோம். ஆனா அப்படிப்பட்ட அநேகருடைய இருதயம் ஆண்டவருக்கு தெரியும். அவங்க உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவர் மேல வைத்திருக்கிறதான பக்தியின் ஆழம் என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியும். பொதுவா அந்த உலகத்துல வள 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 வளன்னு பேசுற ஆட்களை நம்பவே கூடாது. ஒருத்தர் ரொம்ப பேசுறானா அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம், அவன்கிட்ட பேச்சு மட்டும்தான் இருக்குது. ஆனா ஒருத்தன் அமைதியாவே இருக்கிறான் அப்படின்னா அவன்கிட்ட நிறைய சரக்கு இருக்குன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் உள்ள செலிபிரிட்டிஸை பாருங்க, அவங்க ரொம்ப ரொம்ப சாதித்தவங்களை பாருங்க, பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனை பாருங்க, ரொம்ப வளவளன்னு பேசிட்டே இருக்க மாட்டாங்க, உட்கார்ந்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். மனிதர்களிடத்தில் ரொம்ப வெளிப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் உட்கார்ந்து பிளான் பண்ணுவாங்க.
அதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், சும்மா வெளிப்படையா சில ரொம்ப பீத்துவாங்க, பேசுவாங்க. நான் அங்கே ஊழியம் செஞ்சு அத்தனாயிரம் பேர் வந்தாங்க, எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, என் சபையில் இத்தனை பேர் அத்தனை பேர், ரொம்ப பெருமையா ரொம்ப பேசுவாங்க. ஆனால் அதை காட்டிலும் அந்தரங்கத்தில் தேவனோடு பேசுகிற, மணிக்கணக்காய் தேவனோடு செலவு செய்கிற, பார்ப்பதற்கு ஒரு உண்மையான ஊழியக்காரனை போல தோற்றம் அளிக்காத, உடையிலே ஊழியக்காரனை போல தோற்றம் அளிக்காத, நடையிலே ஊழியக்காரனை போல தோற்றம் அளிக்காத ஒரு நபரை தேவன் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருப்பார். அந்த ரகசியம் நமக்கு புரியாது, அது ஆண்டவருக்கு தான் புரியும். அந்த கேரக்டர்ல உள்ளவன் தான் லாசரு. வளவளன்னு பேச்சே கிடையாது. ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை வாயை திறந்து லாசரு சொன்னதாக நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனால் லாசருவுக்கு தேவனோடு கூட ஒரு அன்பு இருந்தது. நாம் யோவான் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிப்போமே, ஆனால் லாசருவும் அவர்களோடு பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒன்னே போதுங்க, ஆண்டவருடைய இருதயத்தை கவருவதற்கு, ஆண்டவரை நீங்கள் நேசிப்பதற்கு வேற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்க ஆண்டவரோடு கூட இருந்தாலே போதும். அதைத்தான் லாசரு செய்தான். ஒருவேளை தன் வீட்டில் கூட்டம் நடக்கும் பொழுது ஒரு ஆண் மகனாக வெளியில் உள்ள காரியங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி இருப்பான். ஒரு சேரை போடுறது, வீட்டை ஒதுக்கி சுத்தம் பண்றது, வெயிட்டான பொருட்களை அப்புறப்படுத்தி கிளீன் பண்ணி வைக்கிறது, இந்த காரியங்களை லாசரு செய்திருக்க கூடும். அதே நேரத்தில் அவரோடு கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாக அவன் இருக்கிறான். இயேசுவோடு கூட இருக்கிறதே பெரிய பாக்கியங்க. ஒண்ணுமே பேச வேண்டாம், ஆனா அவர் போற இடமெல்லாம் கூட இருக்கிறார். இந்த ஆள் என்னங்க உங்க கூடவே இருக்கிறாரு, வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு. அவர் பேச மாட்டாரு, ஆனா அவர் இருக்கிறதா எனக்கு பலன். அவர் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு, ஆனால் அவர் இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு 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 சப்போர்ட் இருக்குது. அப்படிப்பட்ட நபராக லாசரு இருந்தான். தன்னுடைய பக்தியை வெளியரங்கமாய் வெளிப்படுத்த தெரியாத, உள்ளத்தின் ஆழத்திலே ஆழமான பக்தி உடையவனாய் இருந்தவன் தான் லாசரு. இயேசுவோடு கூட பந்தி இருக்கிறவர்களில் ஒருவனாக இருக்கிறான். அதோடு கூட லாசரு யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பெற்றிருந்தான். மரித்து 4 நாள் ஆன பிறகும் உயிரோடு எழும்பின ஒரே மனிதன் லாசரு. இன்றைக்கும் பேர் வாங்கின, சரித்திரம் படித்த ஒரு மனிதனாக லாசரு காணப்படுகிறதை பார்க்கிறோம். அந்த யோவான் 12ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை நீங்கள் 10-11 நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இயேசுவின் நிமித்தமாக அல்ல, லாசருவை காணும்படியாக அநேகர் வந்தாங்களாம். ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை கொண்டாடுவதற்காக அநேக ஜனங்கள் வருவார்கள். அந்த வருஷத்துல அதிகமான ஒரு கூட்டம் எதுக்கு? லாசருவை பார்க்கறதுக்குனே வந்துச்சு. என்ன, 4 நாள் ஆகி செத்து போன ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரை பார்க்கணும். அவர் எப்படி இருக்கிறார், அவர்கிட்ட பேட்டி எடுக்கணும், அவர்கிட்ட போய் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கொள்ளணும். என்ன, இப்ப லாசருவின் செய்தி ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் உலகம் எங்கிலும் லாசருவை பற்றி தான் பேசுறாங்க. ஆகையினால போய் லாசருவோடு கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கணும்ல, அதுக்காக லாசருவை தேடி ஒரு கூட்டம் வந்தது. லாசருவை தேடி கூட்டம் வந்தது மட்டுமல்ல, லாசருவை நிமித்தம் இயேசுவை விசுவாசித்தார்கள் என்று வாசிக்கிறோம். இயேசு ஏன் லாசருவினிடத்தில் சிநேகமாய் இருந்தார் என்றால், லாசர் மூலம் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. லாசர் மூலம் அநேகர் இயேசுவினண்டை வந்து கொண்டே இருக்கிறாங்க. லாசர் மூலம் அநேகர் கிறிஸ்துவின் மார்க்கமாக சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு உங்க மூலம் இயேசுவை பின்பற்றுவதற்குரிய வழிமுறை உங்கள்கிட்ட இருக்குதா? உங்களோட வாழ்க்கை முறை இயேசுவை பின்பற்றுகிறதா இருக்கிறதா? உங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியலன்னா நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியலன்னு வருத்தப்படாதீங்க. ஜெபிக்க தெரியலன்னு வருத்தப்படாதீங்க. உங்களோட வாழ்க்கையே பிறர் இயேசுவை பின்பற்றுவதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலே போதும். ஒரு புகழ்பெற்ற ஊழியக்காரர், பெயர் சரியாக தெரியவில்லை,
அவருக்கு ஒரு நாஸ்திக நண்பர் இருந்தாராம். அந்த நண்பர் திடீரென்று ஃபோன் பண்ணி சொன்னாராம், டேய், உன்னுடைய தேசத்தில் எனக்கு ஒரு 3 மாத ப்ராஜெக்ட் இருக்கிறது, நான் அதை செய்வதற்காக வருகிறேன். எங்கே தங்க வேண்டும் என்று யோசித்த பொழுது உன்னுடைய ஞாபகம் வந்தது. உன் வீட்டிலே 3 நாள் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டாராம். இந்த மிகப்பெரிய ஊழியக்காரர் சொன்னாரா, ஓ மிக்க மகிழ்ச்சி, வா, சந்தோஷமாக என் வீட்டிலே தங்கலாம் என்று சொன்ன பொழுது மறுமொழியாக அவர் கேட்டாராம், ஒரு வார்த்தை சொன்னார், ஆனால் பட் ஒரு கண்டிஷன். என்ன? இந்த இயேசுவை பற்றி என்கிட்ட சொல்லக்கூடாது, இயேசுவை ஏற்றுக்கொள் என்று என்னை வற்புறுத்தக்கூடாது, அப்படியானால் சொல், நான் வருகிறேன் என்று சொன்ன பொழுது, ஓ ரெடி, நான் சாரி, நான் சொல்லவே மாட்டேன், நீ வா, நான் அதை பற்றியே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி வரவழைச்சார். நல்ல ஒரு அறையை கொடுத்தார். ஒரு நாள் கூட ஏய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுடா, இயேசு தாண்டா மெய்யான தேவன் சொல்லவே இல்லைங்க. 3 மாதம் முடிந்து போகும் பொழுது, அவர் புறப்பட்டு போகும் பொழுது வந்து சொன்னாராம், டேய், நீ ஆராதிக்கிற இயேசு தான் எனக்கு தேவை, நீ ஆராதிக்கிற இயேசுவை நானும் பின்பற்ற விரும்புகிறேன். இந்த 3 மாதமாக உன்னை பார்த்தேன், உன் மனைவியை பார்த்தேன், உன் பிள்ளைகளை பார்த்தேன், உங்கள் அன்பை பார்த்தேன், உங்களிடத்தில் காணப்படுகிற ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். இது என்னிடத்தில் இல்லையே, எங்கள் குடும்பத்தில் இது இல்லையே. எனவே நீ ஆராதிக்கிற இயேசுதான் எனக்கு தேவை என்று சொல்லி அப்பவுமே இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டு சென்றாரா. எனக்கு அன்பானவர்களை, இதுதாங்க ஊழியம், மகிமையான ஊழியம். அக்கிரமங்களும் அநியாயங்களும் செய்து கொண்டு இயேசு நேசிக்கிறார் என்று பிரசங்கித்து நான் ஊழியம் செய்கிறேன் என்று பெருமைப்படுவதை காட்டிலும் ஒரு வார்த்தை கூட பேசாம வாழ்க்கை முறையவே பிறர் இயேசுவை பின்பற்றுவதற்கு காரணமாக அமைத்துக் கொண்டால் அதுதான் லாசருவின் ஸ்டைல் ஆஃப் மினிஸ்ட்ரி. லாசருவின் நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதோடு கூட லாசருவையும் கொலை செய்வதற்கு வகை தேடினார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் இயேசுதான் இப்ப டார்கெட் பர்சனா இருக்கிறாரு. இயேசுதான் கிறிஸ்டியானிட்டியை வளர்த்து பெருசா கொண்டு போறாரு. அவரை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கும் போது இயேசுக்கு ஈக்குவலா லாசருவின் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப பாருங்க, சைலண்டா ஊழியம் செஞ்சு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சாதிச்சுட்டாருங்க. அதான் லாசருவின் ஊழியம், இதான் லாசருவின் அன்பு, இதான் லாசருவுக்கு தேவன் மேலே இருந்ததான ஒரு பாசம். லாசருவை போல் அன்பு செலுத்த உங்களால முடியுமா? கடைசியாக மார்த்தாளை பற்றி சொல்லி, மரியாளை பற்றி சொல்லி நான் முடிக்கிறேன். மரியாள் என்று சொன்னாலே கசப்பு என்று அர்த்தமா. பொதுவாக யூதர்கள் வீட்டிலே பெண் பிள்ளைகள் பிறந்தால் வருத்தப்படுவார்கள், அவளோடு காத்திருப்பார்கள், ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என்று. ஆண் பிள்ளை என்ற உடனே ஒரு பெரிய கொண்டாட்டம், பெரிய மகிழ்ச்சி விருந்து இருக்குமா. ஆனால் பெண் பிள்ளை பிறந்துட்டுன மூஞ்ச தொங்க போட்டுட்டு சுழிச்சுக்கிட்டு அப்படி போயிடுவாங்களாம். என்ன பிள்ளை? வட்ட பிள்ளை அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனாலதான் கசப்பு என்று அர்த்தம் கொண்ட மரியாள் என்ற பெயரை சூட்டி விடுவார்கள். எனவேதான் பைபிள்ல நிறைய மரியாள் மரியாள் மரியாள்னு பார்க்கிறோம். யூதர்களுடைய வீடுகளில் எப்படியும் குடும்பத்தில் ஒரு மரியாள் இருப்பாளாம். அந்த வகையில இங்கே ஒரு மரியாளை குறித்து வாசிக்கிறோம். அந்த மரியாளோ தன்னுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாள் என்றால், இயேசு போன உடனே வேதத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய பாதத்தில் வந்து உட்கார்ந்துருவார். அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்கிறவளாக மரியாள் காணப்பட்டாள். தன்னுடைய அன்பை பகிரங்கமாக இயேசுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு மரியாளாக அவள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதோடு கூட யோவான் 12ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வருவீர்களே ஆனால், நளதம் என்னும் பரிமள வெளியேறப்பெற்ற நளதம் என்னும் பரிமள தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசுகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அன்பின் உச்சகட்டம். அதை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமேன்னு ஒருத்தன் சொல்றான், கள்ளப்பைய சொல்றான். 300 பணம் என்பது 300 நாட்கள் சம்பாதிக்கிற பணம். 300 என்பது யூதர்களுடைய ஒரு வருஷம்.
1 வருஷமாக அவள் சேமித்து வைத்து இயேசுக்காக அதை சேர்த்திருக்கிறாள். அப்ப இயேசு சொல்றார், இது இவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்காக வைத்திருந்தாள் என்று சொல். பொதுவாக யூதர்களில் பெரியவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு வெள்ளை போலம், பிசின் தைலம் போன்ற முக்கியமான காரியங்களை கொண்டு அவர்கள் எம்பாம் பண்ணுவாங்க. அந்த அடக்க நாட்களில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பெரிய பெரிய ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிப்புள்ள பொருட்களாலே அந்த சரீரத்தை அவர்கள் பராமரிப்பார்கள். எனவேதான் ராஜாக்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பரிசுகள் அவ்வப்போது கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இதை சேர்த்து வைத்து தன்னுடைய கடைசி காலத்தில் உபயோகப்படுத்துவார்கள். இயேசுவுக்கு பெஸ்டானதை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள். சும்மா ஆர்டினரியா இல்ல, டூப்ளிகேட் இல்லை, குவாலிட்டியானதை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். விலையேற பெற்றதை இயேசுவுக்கு கொடுக்க வேண்டும். எனவேதான் மரியாள் விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலத்தை அவருடைய பாதத்திலே துடைத்தாள். யார் வீட்டுக்கு வந்தாலும் தண்ணியால காலை கழுவணும். ஆனால் மரியாளோ பரிமள தைலத்தினாலே அவள் காலை கழுவினாள். உலகமெங்கிலும் இன்றைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறாள். எனக்கு அன்பானவர்களே, 3 பேரும் தங்களுடைய அன்பை வெவ்வேறு விதத்திலே இயேசுவுக்கு வெளிப்படுத்தினார்கள். எனவேதான் யோவான் 11:5 வாசிக்கிறோம், இயேசு மார்த்தாளிடத்திலும் அவள் சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். தன்னிடத்தில் அன்பாயிருந்த குடும்பத்தை இயேசு வெட்கப்படுத்தினாரா? வெட்கப்படுத்தவில்லை. இயேசு கைவிட்டாரா? கைவிடவில்லை. அந்த குடும்பத்திற்கு வந்த ஒரு பெரிய துயரத்திலிருந்து இயேசு அவர்களை மீட்டு கொண்டார், அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். மார்த்தாளின் அன்பு அது ஒரு வித்தியாசமாக இருந்தாலும், லாசருவின் அன்பு அது வித்தியாசமாக இருந்தாலும், மரியாளுடைய அன்பு அது வித்தியாசமாக இருந்தாலும், அந்த குடும்பமே இயேசுவை நேசித்தது. இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை நாங்கள் எப்படி நேசிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தில் இடம் பிடிக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் பலன் தார். எங்களுடைய கிரியைகள், எங்களுடைய ஜீவியம் பிறரை கிறிஸ்துவண்டை கொண்டு வருவதற்கு ஏற்றதாக டியூன் பண்ணப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே அன்பு செலுத்தக்கூடிய தகுதியானவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. எனவே உம்முடைய அன்பிலே வேரூன்றி வளர எங்களுக்கு உதவி செய்யும். லாசருவை போல, மரியாளை போல எங்களுடைய அன்பு ஆழமாய் இருக்கட்டும். பிறர் புரிந்து கொள்ள முடியாததா இருக்கட்டும். மரியாளை போல நாங்களும் உம்மை, மார்த்தாளை போல நாங்களும் உம்மை நேசிக்க வேண்டும் ஐயா. இந்த கரத்திலே இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.